Hi friends, நான் குமரேஷன் சீனியர் டைரக்டர் கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பேசுகிறேன். நான் இப்போது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற ஸ்டேட் ஹைவேஸுங்க. 24 hours டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஸ்டேட் ஹைவேஸ் 55 இது. ஆவடி மாநகராட்சி 5 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டி அண்ணா நகர் மாதிரி, ஆவடியோட அண்ணா நகர் மாதிரி இந்த பருத்திப்பட்டு இப்போ ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து கோவர்த்தனகிரிக்கும் பருத்திப்பட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேஎஃப்சி கிட்டேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இப்போது இதிலேருந்து 3 பில்டிங் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கரில் டிமார்ட் மிகப்பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே இப்போது இது கேஎஃப்சி வந்து 2 months முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. போன வாரம் வந்து மெக்டொனால்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸு அண்ணா நகர்லேயும் அடையாறுலேயும் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கோ எல்லா பிராண்ட்ஸும் ஆவடியில் இந்த ஸ்ட்ரெச்சில் தாங்க வருது. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பருத்திப்பட்டு செக் போஸ்ட் வழியாக இருக்கிற இந்த மாநில நெடுஞ்சாலையில் தான் எல்லா பிராண்ட்ஸும் எல்லா கடைகள் சூப்பர் மார்க்கெட்டும் வருது. ஸோ இதோட நீங்கள் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏரியா வந்து நிறைய பேர் இருக்க விரும்புகிறாங்க. ஏன்னா ஆவடியோட பருத்திப்பட்டு ஆவடி மாநகராட்சியிலே ஒரு பெரிய எஜுகேஷன் ஹப் ஆகிடுச்சுங்க. எஜுகேஷன் ஹப்புங்கிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னா 10 பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. வேலம்மாள் ஸ்கூலே 3 ஸ்கூல்ஸ் இருக்குங்க. வேலம்மாள் ஏசி கேம்பஸு, வேலம்மாள் சிபிஎஸ்சி, வேலம்மாள் மெட்ரிகுலேஷன், மகாலட்சுமி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க, ஆர்எம்கி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க, மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது. லேட்டஸ்ட்டாக இந்த வருஷத்துல இருந்து எவர்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து இதே ரோட்டில் பக்கத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜு, ஆதித்யா வித்யாசிரம், சுதர்சனம் வித்யாசிரம். ஸோ மிகப்பெரிய எஜுகேஷ்னல் ஹப்பில் வித் டே டு டே அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல தான் நம்மளோட புது சைட்டு அமைஞ்சிருக்குங்க. இதே ஆவடி பருத்திப்பட்டுல கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கிரஷ் ஹவுசிங் நிறுவனம் அறிமுகப்படுத்திய கிரவுன் சிட்டி மனைப்பிரிவை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அபார்ட்மெண்ட்டுகளுக்கு நடுவே போடப்பட்ட இந்த மனைப்பிரிவு இன்னைக்கு வேற லெவல்ல டெவலப் ஆகியிருக்கு. அதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். மனைப்பிரிவு ஃபுல்லாவே வீடுகள் வந்துடுச்சு. இந்த growth பற்றி திரு குமரேசன் அவர்களிடம் அடுத்ததாக கேட்கலாம். இந்த கிரவுன் சிட்டியோட டெவலப்மெண்ட்டை நான் ஒன்றா சொல்கிறேங்க. என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1ங்க. இது பின்னாடி இருக்கிறது 900 ஸ்கொயர் ஃபீட் ஃபேஸ் 1ங்க கிரவுன் சிட்டி. இதை வந்து ஒரு பில்டர் வாங்கினாங்க. இதில் 3 பெட்ரூம் கட்டி இப்போ 1.3 crore சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து சேல்ஸுக்காக இருக்குது. இதே மாதிரியான 900ல் 3 BHK பெட்ரூமு எங்களோட புது சைட்டில் நான் 80 லட்சத்துக்கு கட்டித்தரேன். பாருங்கள், 1.3 crore எங்கே இருக்குது, 80 lakhs எங்கே இருக்குங்க. அதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் 5,000க்கு விற்ற இந்த லேண்டு ப்ரைஸு, பக்கத்து பிளாட், இந்த பிளாட்டு 7,000 ரூபாய்க்கு ரீசேல் ஆகிருக்குங்க. கரெக்டாக 18 monthsல 2,000 ரூபாய் ரேட்டு கூடியிருக்குங்க. அதுக்கு நான் இன்னொரு லைவ் ப்ரூஃபும் காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 2ங்க. இது ஃபேஸ் 1ல் ஃபுல்லாகவே 30க்கு 30 900 ஸ்கொயர் ஃபீட்டாக லான்ச் பண்ணோம். ஃபேஸ் 2 ஃபுல்லாக வந்து 680 ஸ்கொயர் ஃபீட்டு, 745 ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த 2 அளவில் தான் லான்ச் பண்ணோம். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் 70% வந்து வீடுங்க வந்துருச்சு. எப்படி வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். 745 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்களெல்லாம் பாருங்கள். உங்களால் இமேஜினே கூட பண்ண முடியாது. நீங்கள் 745 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டை வந்து நேரில் வெறும் பிளாட்டாக பார்க்கும்போது என்ன சின்ன லேண்டாக இருக்கும்பீங்க. ஆனால் வீடு கட்டின பிறகு அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதாங்க இது ஆவடி சிட்டிக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா கிரவுண்ட் ப்ளஸ் 4 floor கட்டலாங்க. அந்த ஃபெசிலிட்டி ஆவடி சிட்டிக்குள்ளே நீங்கள் பிளாட் வாங்குறதுனால உங்களுக்கு இந்த வசதி கிடைக்குது. இதை வந்து மிஸ் பண்ணாதுங்க. இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் காத்திருக்குங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பின்னாடி தெரிகிற பில்டிங் தாங்க. 30க்கு 30 சவுத்து ஃபேஸிங்க, 900 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கள்கிட்ட வாங்கின ஒரு பில்டரு 4 அப்பார்ட்மெண்ட் கட்டினார். அவருக்கு ஆன செலவு 1.3 crore. நாங்கள் லேண்டு 45 லட்சம் தான் விற்றோம். ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு பண்ணார், பில்டிங் கட்டியிருக்காரு. அவர் அதை 2.5 கோடிக்கு விற்றுட்டார். கையில் 1 கோடி லாபம் பார்த்துருக்காருங்க 18 மாதத்தில். இந்த மாதிரியான ஒரு அற்புதம் ஆச்சரியம் எங்கேயாவது நடக்குவாங்க? இதுதாங்க கிறிஸ் ஹவுசிங் சொசைட்டியோட ப்ளஸ் பாயிண்ட். ஆவடியோ கார்பரேஷனோட பவரும் இதாங்க. ஆவடி சிட்டியில் பிளாட் வாங்குறோட பவர் இதாங்க. நீங்கள் ரியலாக லைஃப் ப்ரூஃபாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ணா நகரில்
இப்படி வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த மாதிரி வீடு வசதிகள் கட்ட முடியுமாங்க? ஒரு 49 லட்சம் பட்ஜெட் ஹவுஸும் 55 லட்சம் ரூபா கார் பார்க்கிங்கோட ஹவுஸும், இல்லை ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பெட்ரூம் பங்களா 80 லட்சத்துக்கும் நம்ம கட்ட முடியுமா, இல்லை வாங்க முடியுமாங்க? நாங்கள் கிருஷ்ல சொல்யூஷன் வச்சுருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கல்ல, இது வந்து ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குங்க. 700 மீட்டரில் ஸ்டேட் ஹைவேஸ் ஆவடி பருத்திப்பட்டு. ரோட்டுக்கு ரைட் சைடில் 900 மீட்டரில் நம்மளோட புதிய சைட் இருக்குங்க, கிளாசிக் சிட்டி. வாங்க அங்கே போய் அந்த சைட்டை பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கிரவுண்ட் சிட்டியோட டெவலப்மெண்ட்டை இப்போ ஒன்றா சொன்னேன் பார்த்தீங்களா? சரி, அங்கே இப்போ இடமே இல்லைங்க. நிறைய கஸ்டமர் கேட்டாங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணி. அது அங்கே இடம் இல்லை. இப்போ அதுக்கு ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடு அந்த ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து 900 மீட்டரில் இந்த புது சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு கிளாசிக் சிட்டி மொத்தம் 5 ஏக்கரில் 120 பிளாட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஆவடி சிட்டிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட அண்ணா நகருக்கு ஈக்குவல். நீங்கள் அண்ணா நகர் போயிட்டு ஆவடியை வந்து ஜஸ்ட்டு அந்த ஸ்டேட் ஹைவேஸ் ரோட விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதோட டெவலப்மெண்ட் தெரியும். இந்த பாருங்கள், கை காட்டுறேன் பாருங்கள், அந்த 2 டவர், அதுதான் நான் பேசின KFC டிமார்ட். ஜஸ்ட்டு பேக் சைடு தான் நம்ம இருக்கோம். இது வழியாக வழி வந்துடும், 1 or 2 இயர்ஸில் வழி வந்துடும். வழி வந்ததுன்னா இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். இப்போதைக்கு நம்ம வந்த வழியை உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இது ப்ரீ லான்ச் போதே வந்து 30 பிளாட் புக் ஆயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் மறுபடியும் 40 பிளாட் புக் ஆயிடுச்சுங்க. 70 பிளாட் புக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 50 பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷனே ஆயிடுச்சுங்க. இது சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு SBI HDFC ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. அதனால் உங்களுக்கு என்ன வசதின்னு கேட்குறீங்களா? பிளாட் எந்த பிளாட் வாங்கினாலும் சேலரி கிரெடிட் ஆகிறவங்களுக்கு 90% லோனும், கன்செஷன் பண்ணுறவங்களுக்கு 100% லோனும் கிடைக்குது. ஒரு 715 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கையில் 5 லட்சம் இருந்தாலே போதும். பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் 90% பேங்க் லோனில் வாங்கிக்கலாம். 100% கன்செஷன் லோன் எடுத்து 49 லேக்ஸில் பட்ஜெட் ஹவுஸ் கட்டிக்கலாம். நீங்கள் கார் பார்க்கிங் வந்து வேணும் அப்படின்னா 55 லேக்ஸில் உங்களுக்கு வந்து கட்டித்தரலாம். ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு தனியாக வருங்க. ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 7 லட்சம் பணம் இருந்தாலே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு வந்து ஆவடி சிட்டிக்குள்ளே கிருஷ் நிறுவனம் அமைச்சு கொடுத்துருக்கு. இங்கே என்னென்ன அளவில் பிளாட் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். 715 ஸ்கொயர் ஃபீட்டு, 815 ஸ்கொயர் ஃபீட்டு, 860 ஸ்கொயர் ஃபீட்டு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 950, 1000, 1200, 1350, 1550, 1750, 2000 இந்த ரேஞ்சில் தான் பிளாட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமுள்ள 120 பிளாட்டில் 70% வந்து 715லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டாக தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு ஆவடி சிட்டிக்குள்ளே அஃபோர்டபுள் பட்ஜெட்டு 49 லேக்ஸ்லேருந்து வீடு கட்ட முடியும். நான் கிரவுண்ட் சிட்டியில் காமிச்சேன் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு 3 BHK ஹவுஸு. அந்த பில்டர் வந்து இதே 5100 தான் எங்கள்கிட்ட வாங்கினார். இப்போ வந்து அவர் 1.3 crore விற்கிறாரு. அந்த மாதிரி ஹவுஸ் வேணும்னா இங்கே நாங்கள் வெறும் 80 லேக்ஸ்க்கே கட்டி தருவோம். இங்கே பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட் தெரியும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வந்து 72 லட்சம் ரூபாய். இங்கே நீங்களே பார்த்தீங்க கிரவுண்ட் சிட்டியில், இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், மொத்தம் 4 ஃப்ளோர் கட்டலாங்க. அந்த அரிய வாய்ப்பு இது ஆவடி சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர் தான் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து 5.5 கிலோமீட்டரில் தான் பூந்தமல்லி மெட்ரோ. ஆவடிக்கும் மெட்ரோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க, சேங்ஷன் ஆகிருக்கு. பட்டாபிரமம் டைடல் பார்க் வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு 2.5 இயர்ஸில் வந்துடும். இங்கே 33 ஃபீட்டு, 30 ஃபீட்டு, 24 ஃபீட் ரோட்ஸ் இருக்குது. 200 வாட் சோலார் LED லைட்ஸ் வச்சுருக்கோம். என்ட்ரன்ஸ் ஹார்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். CCTV கேமரா, 24/7 செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு இருக்குது. ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். வர்ற வழி எல்லாமே கண்டினியூஸாக வீடுங்க தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீடுக்கு தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லி டெவலப்பிங் ஏரியா இல்லைங்க, ஃபுல்லி டெவலப்டு லொக்கேஷனில் தான் நீங்கள் பிளாட் வாங்க போகிறீங்க. 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கனவு எல்லாத்தையும் இங்கே கட்டித்தரோம். பேங்க் லோன் பற்றி சொல்லிட்டேன், சைட்டோட அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லிட்டேன், எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். கிரவுண்ட் சிட்டியோட டெவலப்மெண்ட்டை லைவ் ப்ரூஃபாக காமிச்சிட்டேன். நீங்கள் நேரில் வந்தாலும், என் பேர் குமரேசன், சீனியர் டைரக்டர், கிருஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ், BM5555 இந்த கோட் எடுத்துகிட்டு என்னை நேராக பர்சனலாக மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் பண்ணித்தரேன். இந்த சைட்டோட ப்ரைஸை தெரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே கிரவுண்ட் சிட்டியோட ரீசேல் ப்ரைஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, 7000. அப்புறம் நெய்பர்ஸ்
அதை ஒட்டி ஒரு புது ப்ரொமோட்டர் சைட் போட்டிருக்காரு. மொத்தமே 10 பிளாட்டு தான், 7500 போட்டிருக்காரு. அந்த ப்ரைஸ்லாம் நாங்கள் தரலைங்க. 5500 தாங்க ப்ரைஸு. கார்னர் பிளாட்டுக்கு மட்டும் ஒரு 100 எக்ஸ்ட்ராங்க. ஸ்டில் கார்னர் பிளாட்ஸ்லாம் இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் எல்லா ஃபேஸிலையும் பிளாட்ஸ் இருக்குது. இந்த அருமையான வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மனையை தேர்ந்தெடுங்க. நாங்கள் ஃப்ரீ பிக்கப் ட்ராப் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.